வெல்கம் டு ஜாசியரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் வாஃபிள் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது கொஞ்சம் ஹெல்த்தியான வாஃபிள். ஏன்னா இதில் நான் கோதுமாவும் ராகி மாவும் கலந்து தான் செய்ய போகிறேன். இதை நான் பிளாக்பெரி ஸ்மூத்தி வித் ஐஸ்கிரீம் அண்ட் மேப்பிள் சிரப்போட தான் சர்வ் பண்ண போகிறேன். இப்போ இந்த வாஃபிள்ஸ் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கிறேன். மைதா மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்து செய்யலாம். 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு, அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியான வாஃபிளாகவும் இருக்கும், அதனால சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சுகர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ற அளவுக்கு நல்ல முதல்ல கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் எடுத்துருக்கிற கப்பில் வந்து 1/2 கப் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் வந்து ஒரே விதமான ஒரே அளவுள்ள கப்பு எடுத்துக்கோங்க. அப்போ வந்து அளவுகள் வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்துட்டு இந்த மாவோட நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சாக்லேட் வாஃபிள்ங்கிறதால கொஞ்சம் வந்து கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் சேர்த்துருக்கிறேன். இல்லைனா 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மாவோட இந்த கோகோ பவுடர் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ நம்மளுடைய மைதா மிக்சர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து லிக்விட் மிக்சருக்காக நான் வந்து 200 ml அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால். அதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. இதில் முட்டை சேர்க்கறது வந்து ஆப்ஷனல் தான். முட்டை சேர்க்காம செஞ்சால் கூட இந்த வாஃபிள் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இல்லைனா 1/4 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை, வெண்ணிலா எசன்ஸு, நம்ம சேர்த்துருக்கிற நெய், இது எல்லாமே பாலோட ஒன்று சேர்ந்து கலக்கிற அளவுக்கு கலந்து விடணும். இதில் வந்து ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. நம்ம முட்டை வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக பாலோட இது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்பலாம் பீட் பண்ண தேவையில்லை. முட்டை வந்து பாலோட கலந்தால் போதும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டாலே போதும். இப்போ நம்மளுடைய லிக்விட் மிக்சர் அப்புறம் ட்ரை மிக்சர் ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரெண்டையுமே ஒன்று சேர்ந்து கலக்கணும். அதுக்கு இப்போ முதல்ல மைதா மாவு மிக்சரை வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பால் மிக்சரை வந்து இதோட சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விடலாம். இப்போ பாருங்க, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த பால் மிக்சரை இதோட சேர்த்து கலந்து விட்டுறலாம். கட்டி இல்லாமல் கலக்கணும், அதுதான் இதில் முக்கியம். பார்க்குறதுக்கு கலக்க கலக்க நம்ம நெய்யெல்லாம் சேர்த்துருக்கிறதால இந்த பேட்டர் கொஞ்சம் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு வந்து இட்லி மாவு பேட்டர் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் சரி வராது. அதனால மீடியமாக இட்லி மாவு பதத்தில் வந்து பஜ்ஜி பேட்டர் மாதிரி நல்லா கெட்டியான பதத்தில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மெயினாக வந்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு மாவு வந்து எடுத்து ஊற்றுற பக்குவத்தில் வந்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாக இருக்குங்கிற பட்சத்தில் வந்து நான் கொஞ்சம் போல் தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்க்கலாம், இல்லைனா நீங்கள் பால் கூட திரும்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டாச்சுன்னா ஸ்மூத்தான நம்மளுடைய வாஃபிள் சாக்லேட் மிக்சர் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுடைய வாஃபிள் மிக்சர் வந்து ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த பேட்டரை வந்து வாஃபிள் மேக்கரில் ஊற்ற வேண்டியதான். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாஃபிள் மேக்கரை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இருக்கிற வாஃபிள் மேக்கரில் நான் வந்து ப்ளக் பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் உடனே வந்து ஹீட் ஆயிரும். ஹீட் ஆன உடனே நம்ம வந்து பட்டர் இல்லைனா நெய் விடலாம். நான் நெய் தான் விடுதேன். நெய் விட்டாச்சுன்னா கொஞ்சம் ஓரங்கள் கிறிஸ்பியாக வரும். அதே சமயம் இந்த வாஃபிள் வந்து அந்த வாஃபிள் மேக்கரில் வந்து ஒட்டாமல் வருங்கிறதுக்காக கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு 2 கரண்டி அளவுக்கு நம்ம சாக்லேட் மிக்சரை வந்து இதில் ஊற்றினோன்னா சூப்பராக கடையில் கிடைக்கக்கூடிய வாஃபிள் மாதிரியே சூப்பராக கிடைக்கும். லைட்டாக விட்டோன்னா அங்கங்கே வந்து சரியாக வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வராது. அதனால் இந்த மாதிரி 2 கரண்டி நான் ஃபுல்லாக விட்டுருக்கேன். விட்டுட்டு இதை கவர் பண்ணியாச்சுன்னா அது மேலே வந்து 2 லைட் இருக்குது, ரெட் அண்ட் க்ரீன் இருக்குது. இப்போ வந்து எரியும் போது ரெட்டும் எரியிற மாதிரி தான் தெரியும். நம்ம இந்த மாதிரி மாற்றி விட்டாச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீட் ஆனதுக்கு அறிகுறியாக க்ரீன் லைட்டு எரியும். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த லைட் ஆஃப் பண்ணிடும். இப்போ பாருங்க, இப்போ லைட் ஆஃப் பண்ணிருச்சு இல்லையா? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேட்டர் வந்து குக் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது திரும்ப க்ரீன் லைட் எரியும் போது நம்மளுடைய வாஃபிள் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ வந்து 1 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு நம்ம எடுத்தோம்னா கொஞ்சம் கிறிஸ்பியான வாஃபிள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். கீழே காமிக்கக்கூடிய அந்த ட்ரே தான் எக்ஸ்ட்ராவா பேட்டர் ஏதாவது நம்ம விட்டோம்னா அதுல இருந்து கீழே வந்து ஸ்ப்ரெட் ஆகி ட்ரிப் ஆகி வந்து தரையில கொட்டிட்டு அதை ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ட்ரே வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான வாஃபிள் வந்து சூப்பராக நம்மளுக்கு பாருங்க, இப்போ கிறிஸ்பியான வாஃபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. கடையில் கிடைக்கிற மாதிரியே ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வாஃபிள் மேக்கர் இருந்தால் வீட்டிலே சூப்பராக செய்யலாம். வாஃபிள் மேக்கர் இல்லாதவங்க வந்து இதை பேன் கேக் மாதிரியே தோசை பேனில் ஊற்றி சாப்பிட்டாலும் சூப்பரான
பேன் கேக் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பேன் கேக் பேட்டர், வாஃபிள் பேட்டர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் இருக்கும். அதனால பெரிய சேஞ்சஸ்லாம் கிடையாது. வாஃபிள் மேக்கர் இல்லாதவங்க வந்து வீட்டில் வந்து பேன் கேக் மாதிரி சுட்டு எடுத்து சாப்பிடலாம். சூப்பரான நம்மளுடைய வாஃபிள் வந்து சாக்லேட் வாஃபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுடைய சாக்லேட் வாஃபிள் வந்து எப்படி சர்வ் பண்ணலாம்னா, 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம், அதாவது என்கிட்ட பிஸ்தா ஐஸ்கிரீம் இருக்கிறதால 1 ஸ்கூப் பிஸ்தா ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி ஃப்ரூட்ஸோட மேப்பிள் சிரப்போட நான் சர்வ் பண்ண போறேன். உங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஸ்ட்ராபெரி, பனானா இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் பிடிக்கும்னா நீங்க அதோட வெனிலா ஐஸ்கிரீம், சாக்லேட் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஐஸ்கிரீமோட நீங்க சர்வ் பண்ணலாம். மேப்பிள் சிரப்பு பிடிக்காதவங்க வந்து ஹனியோடையும் சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி வாஃபிள் மேக்கர் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. அப்படி இல்லாதவங்க வீட்டில் இதே பேட்டரை வச்சு பேன் கேக் மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பராக குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாஃபிள் மேக்கர் இல்லாத பட்சத்தில் நீங்களும் இதே மாதிரியான வாஃபிள் மேக்கரை வாங்கிட்டு குழந்தைகளுக்கு வந்து ஹெல்த்தியாக விதவிதமான வாஃபிள் செஞ்சீங்கன்னா கடையில் கூட போய் வாங்கி சாப்பிட மாட்டாங்க. வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியான வாஃபிள்ஸ் வந்து நீங்களே உங்கள் குழந்தைகளுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகள் ரொம்ப ஆர்வமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோட ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.